நேற்று காதலர் தினம். ஸோ நிறைய பேர் நேற்று போட்டிருந்த அந்த எபிசோட் கேட்டுட்டு பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னோட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நண்பர் ஒரு சஜஷன் கேட்டார் என்கிட்ட. எனக்கு ஒரு நல்ல காதல் கதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் படிக்கணும், ஒரு நல்ல நூலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் யார் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி ரெக்கமெண்டேஷன் கேட்டாலும் நான் எப்போவுமே கொடுக்குற ஒரு ரெக்கமெண்டேஷன் எதுன்னா, வைக்கம் முகமது பஷீர் எழுதின மதில்கள் அப்படிங்கிற அந்த நாவல் தான். அதாவது நான் படித்த காதல் கதைகள்லையே ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட் அப்படின்னா அந்த மதில்கள் தான். ஏன்னா அது நான் அது ஒரு 24-25 வயசில் படிச்சிருக்கேன். படிக்கும்போது கொடுத்த அந்த உணர்வு இருக்குல்ல, அது ஒரு மாதிரியான உணர்வாக இருந்துச்சு அப்புறம் ஒரு 30 வயசில் மறுபடியும் படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த 30 to 40 எத்தனை முறை படிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. திரும்ப 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 நான் படித்த ஒரு நாவல் அப்படின்னா அது மதில்கள் தான். அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பைபிள் மாதிரி, காதல் பைபிள்னு வச்சுக்கலாம். அதை திரும்ப திரும்ப படிக்க படிக்க ஒவ்வொரு முறையும் அது நமக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை நிகழ்த்திக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாவல் அது. நீங்கள் எல்லோரும் அதை படிக்கணும், யாராவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதில்கள் வைக்கம் முகமது பஷீரோட மலையாள நாவல் இது. அதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைக்குது. இல்லை எனக்கு படிக்கலாம் வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கன்னா, யூடியூப்பில் அது நல்ல பிரிண்ட் படமே இருக்குது, மம்முட்டி நடித்த படம். அதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மதில்கள் பற்றியே பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்குள்ளே உண்டாக்கின அந்த தாக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகம். என்னென்னா அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை அந்த கதை எழுப்போம். எது விடுதலை அப்படிங்கிற கேள்வி. அந்த சமயத்தில் நான் இந்த மேன்ஷன் மாதிரியான இடங்களில் தங்கி சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்த சமயம். கிட்டத்தட்ட அது எல்லாமே ஜெயில் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மேன்ஷனில் வாழ்ந்துருந்தீங்கன்னா தெரியும், அது கிட்டத்தட்ட ஜெயில் தான். என்னென்னா நீங்கள் ஒரு பெரிய நகரத்தோட ஒரு ஜெயிலுக்குள்ளே இருப்பீங்க. நேரத்துக்கு ஒரு சோறு போடுவாங்க. அது பார்த்திங்கன்னா சோறு மாதிரி இருக்காது, டிஃபன் மாதிரி இருக்காது. தங்குற சூழல் பார்த்திங்கன்னா ஜெயில் கைதிகளோட அறை மாதிரியே இருக்கும். அப்படியே ஜெயில் கைதிகள்லாம் எப்படி ஒரு அறைக்குள்ளே கசகசான்னு தூங்குவாங்க, அழுக்கான டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டாய்லெட்ஸுக்கு க்யூவில் நிற்க வேண்டியிருக்கும். நம்மளால் சுதந்திரமாக எதையுமே செய்ய முடியாது, ஒரு ஃபோன் கூட நீங்கள் பேச முடியாது. எந்நேரமும் நம்ம பக்கத்தில் ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க, கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு வேறு வழியே இல்லை, அங்கேயே தான் இருந்தாக வேண்டிய ஒரு சூழலில் இருந்திருப்போம். கிட்டத்தட்ட மதில்கள் கதையுமே அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து தான் தொடங்குது. ஆனால் அது ஜெயிலு. பஷீர் தன்னுடைய சுய வரலாறு மாதிரி தான் அந்த கதையை எழுதியிருப்பார். அவர் ஒரு கட்டுரை எழுதினதுக்காக, ஒரு கதை எழுதினதுக்காக அவர் ஒரு சென்ட்ரல் ஜெயிலில் அவரை போடுறாங்க. அப்போ அவர் அந்த ஜெயிலுக்கு வராரு. அந்த ஜெயிலுக்குமே அவர் ஈஸியாக வரல. ஆக்சுவலாக அவரை ஒரு வருஷம் வேறு ஒரு ஜெயிலில் போட்டு, ஒரு உள்ளூர் ஜெயிலில் வச்சு விசாரணை பண்ணாமல் அவரை ரொம்ப அலக்கழித்து அதுக்கப்புறமா இந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அந்த முன்னாடி இருந்த ஜெயிலில் இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தீக்குச்சி, அப்புறம் சில பீடி, தீக்குச்சி, ஒரு பெட்டி, ஒரு தீப்பெட்டி, 2 கட்டு பீடி, அப்புறம் ஒரு பிளேடு கொடுத்து அனுப்புகிறாங்க அவருக்கு. இதை நீ அங்கே போய் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. எதுக்கு பிளேடு அப்படின்னா, ஜெயிலில் தீப்பெட்டி அப்போல்லாம் கிடைக்காதம்மா. ஸோ அதனால் ஒரு தீக்குச்சியை 2-3 வெட்டி அதை ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அவர் அதை 3ஐயும் எடுத்துகிட்டு அந்த ஜெயிலுக்கு மாற்றப்படுவார். இப்போ சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்துடுவார். வந்தோடனே ஜெயிலர்
இவருக்கு வந்து இந்த ஜெயில் வந்து ரொம்ப பழக்கப்பட்டதாக இருக்குது. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கதை நடக்குது. ஸோ அதனால் அப்பப்போ இவர் எதையாவது எழுதுவார், இவரை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம். அப்போது இவர் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே வராரு. ஜெயிலர் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போதே அவர்கிட்டேருந்து அந்த இதை பறிச்சுக்கிறாங்க. இந்த பீடி கட்டு, தீக்குச்சி, பிளேடு 3ஐயும் வாங்கி அந்த ஜெயிலர் என்ன பண்ணுறாரு, அதை சுருட்டி தன்னோட தலைப்பாகைக்குள்ளே வச்சுக்கிறாரு. இவருக்கு சமகாண்டாயிடுது. ஆனால் பஷீர் வந்து ஒரு நகைச்சுவையை வந்து இல்லாமல் கதையை எழுத மாட்டார். வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ஸை கூட ரொம்ப நகைச்சுவையாக கடந்து போகக்கூடிய ஒரு இயல்பான ஒரு எழுத்தாளர் அவர். அப்போது அந்த இடத்துல ஒன்று நடக்குது. ஜெயிலர் வந்து தலையில் வச்சுட்டு இவரோட சிறை அறைக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த செல்லுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பஷீர் வந்து அந்த ஜெயிலர்கிட்ட ஒன்று கேட்குறாரு. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, எத்தனை குழந்தைங்கன்னு. உடனே அவன் சொல்கிறான், அந்த ஜெயிலரு, 4. அதுக்கு என்ன அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு நீ ஏதாவது செத்து போயிட்டேன்னா அந்த குழந்தைங்களெல்லாம் யார் பார்த்துக்குவா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆளுக்கு ரொம்ப கவமாயிட்டுது. ஏண்டா, அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான், நீ மூடிட்டு நட அப்படின்னாரு. உடனே இப்போது இவர் பஷீர், எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலை. ஆண்டவன் வந்து கண்டிப்பாக உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்பான், அப்படிலாம் உன்னை சும்மா விட மாட்டான்னு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஏன்னா ஒரு பாவப்பட்ட ஒரு பஷீர்னு ஒருத்தன் அவனோட பீடியையும் பிளேடையும் பிடுங்கிக்கிட்டே நீ எல்லாம் விளங்குவியான்னு கேட்பான் அப்படின்றாரு. அப்போ ஒரு அந்த ஜெயிலருக்கு வந்து கோவத்துக்கு பதிலாக சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுட்டு அவங்ககிட்டயே அது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றாரு. பீடி, தீப்பெட்டி, பிளேடு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றாரு. இப்படி அந்த முதல் நாள் ஜெயில் வாழ்க்கை வந்து அவருக்கு தொடங்குது. அவருக்கு வந்து ஒரு அறை கொடுக்குறாங்க, ஒரு ஜெயில் செல்லு. அங்கே போகும்போதே அவருக்கு ஒரு ஃபீல் வருது, இங்கே ஏதோ ஒரு பெண்களோட வாசனை வருதுன்னு எக்ஸைட் ஆகிறாரு. அப்போது அவருக்கு வந்து காட்டப்படுது 2 மதில் சுவர்களுக்கு பக்கத்தில் அவருக்கு ஒரு ரூம் இருக்குது. ஒரு மதில் சுவர் வந்து நகரத்தை பார்த்துருக்கு, நகரத்தோட சுதந்திரமான வெளி இருக்குது. இன்னொரு மதில் சுவர் வந்து அந்த பக்கம் இருக்கிற பெண்கள் சிறைச்சாலையை ஒட்டி இருக்குது. அந்த பெண்கள் சிறைச்சாலையிலேருந்து தான் அந்த வாசனை அவருக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஸோ அவர் வந்து அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு, இங்கேருந்து தான் அந்த பெண்கள் வாசனை வருதா அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகுறாரு. அப்போ ஜெயிலரும் சொல்கிறாரு, டேய் நீ அதிர்ஷ்டக்காரன்டா, உனக்கு வந்து எப்படி சரியான இடத்துல கிடச்சிருக்கு பார்த்தியா செல்லு அப்படின்னு. அவங்க 2 பேருக்கும், அந்த ஜெயிலருக்கும் அவருக்கு நடுவில் ஒரு சின்ன நட்பு அங்கே வந்து உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து அவருக்கு சோறு கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா ஈவினிங் வர கைதிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்காமல் ஒரு பீடி அடிச்சுட்டு அப்படியே அங்கே தங்கிடுறாரு. அந்த ஜெயிலுக்கு வந்து அவர் பழக்கப்பட ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இவருக்கு நண்பர்களாக ஆக்குறாங்க. அவங்க வந்து அந்த அரசியல் தலைவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து அந்த பக்கம் சுதந்திரமான மதில் வெளி இருக்குல்ல, அந்த மதில் சுவரை தாண்டி அங்கேருந்து துப்புன்னு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதில் வந்து பீடி கட்டு வரும், டீ தூள் வரும், அப்புறம் ஊறுகாய் வரும். அப்போ அதெல்லாம் இவருக்கும் ஷேர் பண்ணிப்பாங்க. இவருக்கு வந்து டீ தான் உயிர். டீயும் பீடியும் தான் உயிராக இருக்கும். மலையாளிகளுக்கு வந்து இந்த டீயும் பீடியும் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இந்த டீயும் பீடியும் தான் உயிராக இருக்கும் அவருக்கு. அப்போ அதை வந்து இந்த அரசியல் தலைவர்கள்லாம் சப்ளை பண்ணுவாங்க. பரவாயில்ல வச்சுக்க, நீ ஒரு முக்கியமான எழுத்தாளர், அதனால் நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லோரும் அவருக்கு வந்து வேணுங்கிறது எல்லாமே இவங்ககிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நடுவில் இவர் வந்து ஒரே ஒரு ரோஜா செடி அங்கே இருக்கும். அந்த இடம் வந்து ரொம்ப அவரோட அறைக்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மதிலை ஒட்டி, பெண்கள் மதிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதில் ஒரே ஒரு ரோஜா செடி இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த ஒரே ஒரு ரோஜா செடியை வச்சு பதியன் போடுவார். பதியன் போட்டு அங்கே ஒரு பெரிய ரோஜா தோட்டத்தை உருவாக்குவார். பன்னீர் ரோஜாக்களோட மனம் வந்து அந்த பகுதி முழுக்க எப்போவுமே இருந்துகிட்ருக்குமாமா. அந்த மாதிரி இவர் வந்து தன்னை ரொம்ப உற்சாகமாக நல்லா சாப்பிட்டுட்டு
அவருக்கு வந்து கத்தி வந்து ஜெயிலர் கொடுப்பாரு. பொதுவாக கைதிகளுக்கெல்லாம் கத்தி கொடுக்க மாட்டாங்க. பட் இவரோட அந்த குணத்தை பார்த்து இவருக்கு ஒரு கத்தியை கொடுத்து கத்தி வச்சு இவர் அந்த பதியன் போட்டுக்கிட்டே இருப்பார். ரோஜா செடிகள் வச்சுக்கிட்டே இருப்பார். இந்த ரோஜா செடி பற்றின செய்தி வந்து ஒட்டுமொத்த சிறைக்கும் பரவி இருக்கும். அப்போது இவருக்கு வந்து ஒரு மாதிரி அங்கே வந்து ஒரு அணில் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். அந்த அணிலில் வந்து இவர் அதுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பார். ரொம்ப ஒரு ஏகாந்தமான ஒரு வாழ்க்கை சிறைச்சாலைக்குள்ளே இவர் வாழ்ந்துட்டுருப்பார். அப்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அரசியல் கைதிகள் எல்லாரையும் விடுதலை பண்ண போகிறாங்க, அதனால் உனக்கு விடுதலை அப்படின்னோடனே ரொம்ப குஷி ஆகிடுவார். ஆஹா, நமக்கு விடுதலை, இனிமேல் ஜாலி தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அப்போ வந்து பட்டியல் வந்து வாசிப்பாங்க யாருக்கெல்லாம் விடுதலைன்னு. இவர் பேரை தவிர மற்ற எல்லா அரசியல் தலைவர்களையும் எல்லா அரசியல் கைதிகளையும் வெளியேற்றுவாங்க, எல்லாருக்கும் விடுதலை. அப்போ இவர் வந்து போய் கேட்பார், என் பேர் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சா, ஏதாவது தவற விட்டாங்களா, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் செக் பண்ணுங்கள், எல்லாம் கெஞ்சுவார். ஆனால் இல்லைப்பா உனக்கு இப்போ விடுதலை இன்னும் அறிவிக்கலை அப்படின்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப நொந்து போயிடுவார். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற 90% எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. இவர் இருக்கிற அந்த பகுதி வந்து இவர் மட்டும்தான் இருப்பார். அங்கே ரொம்ப தனிமையாக இருப்பார். இவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஆக ஆரம்பிக்கும். அந்த சூழல்லேருந்து எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு தவிக்க ஆரம்பிப்பார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தப்பிச்சு போயிடலாம் அப்படி முடிவு பண்ணுவார். ஜெயிலிருந்து நம்ம தப்பிக்கிறோம். அப்போ இந்த பக்கம் 2 மதில் சுவர் இருக்குல்ல, அதில் இந்த பக்கம் ஒரு மதில் சுவர் இருக்குது. அது வந்து நகரத்தை நோக்கி இருக்குது. ஒரு நாள் நல்ல மழை வரும்போது ஜெயிலர் வந்து நைட்டு சோதனைக்கு வரமாட்டாங்க. அன்னைக்கு வந்து நம்ம அந்த மதில் சுவரை ஏறி தப்பிச்சு வெளியே போயிடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவார். அதுக்காக ஒரு நல்ல பெரிய பிளான் எல்லாம் போட்டு என்னைக்கு தப்பிக்கிறது, எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அவர் பிளான் பண்ணி வச்சுருக்கும்போது என்ன ஆகும்னா மழையே வராது. இவருக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பார், ஒரு மழை நாள் வரட்டும், அன்றைக்கி நைட்டு வந்து நான் தப்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருப்பார். இப்போ இந்த அரசியல் கைதிகள்லாம் போகும்போது இவருக்கு நிறைய பொருள்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நீ இனிமேல் இதை வச்சுக்க அப்படின்னு நார்த்தங்காய் ஊறுகாய் பாட்டிலு, தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற மார்க்ஸோட புக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்புறம் சர்க்கரை, டீ தூள். இவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப சலிப்பாக இருப்பார். அதனால் எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பார். அப்போது இவருக்கு வந்து சும்மா அந்த மதிலை ஒட்டி நடந்துக்கிட்டே இருப்பாப்புல. நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து விசில் அடிச்சுக்கிட்டே நடப்பார் ஜாலியாக. அப்போ வந்து அந்த மதிலுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு குரல் கேட்குது. இது வந்து கதையோட மிக மிக முக்கியமான ஒரு கட்டம். இதுதான், இந்த இடத்துலேருந்து கதை வேறு ஒரு கதையாக மாற ஆரம்பிக்கும். எப்படின்னா, அந்த பக்கம் இருந்து ஒரு விசில் சத்தத்தை கேட்டு யார் விசில் அடிக்கிறது அப்படின்னு அந்த பக்கம் இருந்து ஒரு பெண் குரல் வரும். கதையில் முதல் முறையாக ஒரு பெண் குரல் வந்து கேட்கும்போது பஷீர் அப்படியே துள்ளிடுறாரு. அதை வந்து அவர் பயங்கரமாக விவரிக்கிறாரு. ஐயோ, ஏதோ ஒரு தாகத்தோடு இருந்தவனுக்கு ஒரு தண்ணி கிடச்ச மாதிரி அவன் வந்து அப்படியே துடிச்சு போயிடுறான். அப்போது அந்த பக்கம் இருந்து யாருன்னு கேட்கணும், இவர் வந்து நான் தான் அப்படிங்கிறாரு. அப்போ அவ கேட்குறா, நான்னா யார், 2 பேருக்கும் நடுவில் தான் இவ்வளோ பெரிய மதில் இருக்கே, நான்னா யார் அப்படின்னு கேட்குறா. அப்போது அவர் வந்து நான் தான் பஷீரு, இங்கே வந்து எனக்கு வயசு இவ்வளோ, எனக்கு இத்தனை வருஷம் தண்டனை அப்படின்லாம் சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு வந்து அவள் பேரை சொல்கிறா, என் பேர் நாராயணி, எனக்கு வந்து 22 வயசு, நான் வந்து எனக்கு வந்து 17 வருஷம் தண்டனை, இங்கே ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க, இப்போ 1 வருஷம்தான் ஆகுது அப்படின்னு இவங்க பேச்சு தொடருது. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க. அந்த மதிலில் வந்து ஒரு ஹோல் இருந்திருக்கு முன்னாடி. அந்த ஹோல் வழியாக ஆண்கள் சிறையில் இருக்கிறவங்களாம் பெண்கள் சிறையை பார்க்குற மாதிரியான ஒரு வசதி இருந்திருக்கு. அப்போது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு வார்டன் என்ன பண்ணியிருக்கான், இந்த வழியை பார்க்குறதுக்கு, பெண்களை பார்க்குறதுக்கு அமௌண்ட் வசூல் பண்ணியிருக்கான். அது வந்து ஜெயிலருக்கு தெரிஞ்ச, அதாவது காசு வாங்கிட்டு அந்த ஹோல் வழியாக அந்த பக்கம் பெண்கள் சிறையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அது வந்து ஜெயிலருக்கு தெரிஞ்சு அந்த ஹோலை வந்து அடைச்சிடுறாரு. முதல் முறையாக அவருக்கு வந்து பஷீருக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த ஹோலை போய் அடைச்சிட்டாங்கல்ல, இப்போ இருந்துருந்தால் நான் நாராயணியோட முகத்தை பார்த்துருப்பேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போது நாராயணி வந்து கேட்குறா, எனக்கு வந்து ஒரு ரோஜா செடி தரீங்களா, அந்த பன்னீர் ரோஜா அப்படின்னு.
அப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பன்னீர் ரோஜா செடி இவ்வளோ வச்சுருக்கிறது இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இங்கெல்லாம் எந்த ரகசியமும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், நீ வந்து அனுப்பு, நீ அந்த ரோஜா செடி எனக்கு கொடு, ஒன்றே ஒன்று கொடு போதும் அப்படிங்கும்போது அவர் வந்து எக்ஸைட் ஆகிடுறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பூச்செடியும் உனக்கு தான் சொந்தம், இந்த ஒன்று போதுமா உனக்கு அப்படின்றாரு. உடனே அவர் வந்து நாராயணி வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அவளால் தாங்கிக்க முடியல. அது வந்து அவளை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எழுச்சியான ஒரு மனநிலை கொண்டு போகுது. அவள் இல்லை எனக்கு ஒரே ஒரு செடி போதும் அப்படிங்கிறான். அப்போ அவன் நினைக்கிறான், அந்த பஷீர், இவளுக்காக நான் உயிரையே கொடுப்பேன், இவனா ஒரே ஒரு செடி கேட்குறா அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த பெண்களுக்கு வந்து அவங்களோட தேவைகள் எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அடிப்படையானதை மட்டும்தான் அவங்க கேட்பாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்புறம் அவளை வந்து நீ அங்கேயே இரு, நான் இப்போ ஓடி போய் உனக்கு ஒரு செடி கொண்டு வந்து தரேன் அப்படின்ட்டு ஓடுறான். ஓடி போய் அணில்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஓடுறான், நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டேன் அப்படின்னு. போயிட்டு அவர் இருக்கிறதுலே நல்ல செடியாக தேடுறாரு. தேடி அதை அப்படியே வேரோட பிடுங்கி கொண்டு வந்து நாராயணி அப்படின்னு கூப்பிட்றாரு. அந்த பக்கம் சவுண்டே இல்லை. இவர் ஒரு மாதிரி பரிதவிச்சு போயிடுறாரு. ஐயோ என்னடா அது சவுண்டே இல்லை அப்படின்ட்டு, எங்கே போயிருப்பாவ அப்படின்னு இவருக்கு ஒரே பதட்டமாகுது. பதட்டமாயிட்டு வெயிட் பண்ணுறாரு. மறுபடியும் நாராயணின்னு கூப்பிட்றாரு. அப்போ மறுபடியும் ஓ அப்படின்னு, அந்த மலையாளிஸ் எல்லாம் ஒரு ஓ சொல்லுவாங்கள்ல, அந்த ஓ வந்து சொல்கிறா. உடனே நான் முதல்ல கூப்பிட்டப்ப நீ எங்கே இருந்த அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. நான் இங்கே தான் இருந்தேன், ஆனால் சும்மா நடித்தேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு சிரிப்பு வருது. நீ ரொம்ப கள்ளி தான், திருடி அப்படின்னு திட்டுறாரு, செல்லமாக திட்டுறாரு. அவளே அவர் இருந்துட்டு ரோஜா செடி கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து பேசாமல் இருக்கான், பேச இல்லாமல் அமைதியாக இருக்கான். நாராயணிக்கு பரிதவிப்பாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அந்த ரோஜா செடிக்கு வந்து முத்தம் கொடுத்துட்ருக்கான், முச்சுன்னு. ரோஜாவோட இதழ்களுக்கு, அதோட இலைகளுக்கு, அதோட அந்த காம்புகளுக்கு அப்படின்னு அது ஒவ்வொன்றா அந்த செடிக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவள் வந்து சொல்கிறா, நான் இந்நேரம் கடவுளை நான் இப்படி கூப்பிட்ருந்தா அப்படிங்கிறா. அதுக்கு கூப்பிட்ருந்தா அப்படின்னு இவன் சொல்கிறான். அந்த கடவுளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கும்போது, என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நான் வந்து இந்த ரோஜா செடிக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இதோட ஒவ்வொரு மலர்களையும் ஒவ்வொரு இலையிலையும் நான் முத்தம் கொடுத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். எதிர்பக்கத்தில் இருந்து சவுண்டே இல்லை. அப்போ இவன் கூப்பிட்றான், நாராயணி நாராயணி அப்படின்னு கூப்பிட்றான். நாராயணி வந்து எதுவுமே பேசாமல் எனக்கு அழுக வருது அப்படிங்கிறா. அப்புறமா அவன் சொல்கிறான், இந்த ரோஜா செடியை வீணாக்கிறாத, ஒரு நல்ல அழகான குழியை தோண்டி அதில் வந்து அல்லாவோட பேரை சொல்லி தினமும் உனக்கு யார் பிடிக்குமோ அவங்கள நினச்சிட்டு தண்ணி ஊற்றி வளரு, அப்போது அது நல்லா வளரும் அப்படின்னு சொன்னானே. சரி இதை எப்படி வாங்கிக்குவ அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து அவள் ஒரு பெரிய கம்பு எடுத்து நீட்டுறான் அந்த பக்கம் இருந்து நாராயணி. அந்த கம்பில் வந்து இதை வைக்கிறான், அந்த செடியை வைக்கிறான், அவள் எடுத்துக்கிறான். அப்போ சரி நான் போய் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் கிளம்புறா. அப்போ அவன் வந்து சொல்கிறான், சரி நானும் போகிறேன், நான் கொஞ்சம் பூவெல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிறா. உடனே அவள் கிண்டல் பண்ணுறா, ஏன் உங்கள் தலையில் வச்சுக்கவா அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், இல்லை என் இதயத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு. அதாவது இந்த ரொமான்டிக் டயலாக்ஸ் இருக்குல்ல இந்த கதையில், அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும். நம்ம இப்போலாம் உருட்டுன்றோம்ல, அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்கும் ஒவ்வொரு வசனமும். அப்போ வந்து அவள் போனதுக்கு பிறகு அந்த மதிலை வந்து அப்படியே தடவி பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கே ஒரு தினமும் பேச ஆரம்பிக்கிறாங்க.
அவள் வந்து அந்த செடியை நட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு டீல் பேசிக்கிறாங்க. நான் வந்து அவள் சொல்கிறா, நான் வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நான் வந்து ஒரு சின்ன கம்பு எடுத்து மேலே வீசுவேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து என்னை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இது ஒரு அடையாளத்தை மட்டும்தான் அங்கே சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அவள் ஒரே ஒரு விஷயம் கேட்குறா, கம்பை பார்த்தோன்னே நீங்கள் வருவீங்க தானே அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அமைதியாகிறா. மறுபடியும் இவன் நிச்சயமானு சொன்னான்னா அமைதியாகிறா. ஒரு அழுக சத்தம் கேட்குது. பஷீர் ஒரு பதட்டமாயிடுறான். என்ன நாராயணி என்னாச்சு அப்படிங்கும்போது, தெய்வமே எனக்கு அழுக வருது, ஏன்னு தெரில அப்படின்னு. அது வந்து ஒரு மாதிரி பஷீரையும் ரொம்ப, நீ போய் முதல்ல செடியெல்லாம் நடு, முதல்ல அவன் வேலையை பாரு அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பி விட்றாரு. அதுக்கப்புறம் பஷீரோட அந்த சிறை அறை இருக்குல்ல, அந்த ஜெயில் செல்லு, அது வந்து அழுக்காக இருக்கிறதுலாம் அவருக்கு தெரியுது. தன்னை சுற்றி இருக்கிற இடம் வந்து என்ன இப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் சரி பண்ணுவோன்னு அவர் உட்காந்து தன்னை சுற்றி இருக்கிற அந்த சிறைச்சாலை பகுதியவே ரொம்ப அழகாக மாற்ற ட்ரை பண்ணுறாரு. காதல் வந்து ஒரு மனுஷனை வந்து அதுதான் பண்ணும். அவனை சுற்றி இருக்கிற அந்த உலகத்தை வந்து அழகாக மாற்றிடும், இல்லை இவன் அழகாக மாற்ற முயற்சி செய்ய ஆரம்பிப்பான். இது வந்து அங்கே அப்படியே பயங்கரமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போது இவங்க 2 பேருக்கும் வந்து நடுவில் இப்படி ஒரு நல்ல ஒரு காதல் வந்து அப்படியே மலர ஆரம்பிக்குது. அந்த செடி வளர வளர இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு காதல் வளர ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் வந்து அவள் வந்து அங்கே ஜெயில் பெண்கள் சிறையிலேருந்து கிடைக்கிற சாப்பாடு, மீன், முட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவருக்கு கொடுக்க, இவர் வந்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஊறுகாய், இந்த விஷயங்கள்லாம் ஊறுகாய், சர்க்கரை, டீ தூள், இதெல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்க அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ளே வந்து தினமும் ஏதோ ஒரு விஷயம் பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வந்து இவர் ஊறுகாய் கொடுக்குறாரு. நீ இந்த ஊறுகாய் பாட்டில் இருக்குது, இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் வந்து அவள் வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, இதை நீ மட்டும் இல்லை எல்லாருக்கும் சாப்பிடு, எல்லாருக்கும் கொடு, எல்லோரும் சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும், அது நார்த்தங்க ஊறுகாய்ன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவர் அவள் வந்து சொல்கிறா, நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என்னை மட்டும்தானே காதலிக்கிறீங்க அப்படின்பா. அப்படின்னு இவங்களுக்குள்ள வந்து ஒரு லவ் வந்து பயங்கரமாக உருவாக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம எத்தனை நாள் இப்படியே பேசிகிட்ருக்கிறது அப்படின்னு அவள் சொல்கிறா. எனக்கு உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறான். பட் இவங்க 2 பேராலையும் ஒருத்தர் பார்த்துக்கவே முடியாது, என்றைக்குமே பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அந்த நாளில் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து பயங்கரமாக மழை பெய்யுது. இவன் வந்து தப்பிச்சு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த நாள் வந்துருச்சு. அவன் நினச்சானா 2 மதில்கள் இருக்கான் அவனுக்கு எதிர. ஒரு மதில் வந்து சுதந்திரத்துக்கான மதில், அவன் வெளியே போயிட்டானா அவன் ரொம்ப சுதந்திரமாக நிம்மதியாக வாழ முடியும். இன்னொரு மதில் வந்து வேற ஒரு மதிலாக இருக்குது. அது வந்து நாராயணி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர். அவன் அன்றைக்கி நைட்டு தப்பிக்கிற எண்ணத்தை கைவிட்டு அங்கேயே தங்குறான். அங்கேயே படுத்து ரொம்ப நிம்மதியாக தூங்குறான். அடுத்த நாள் வந்து அவளை வந்து சந்திக்கிறதுக்கு இவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. நாராயணிக்கும் இவனுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது. அப்போ 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க ஜெயிலேருந்து. அங்கே வந்து 2 பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு நாள் நேரம் எல்லாம் குறிச்சிடுறாங்க. இவனுக்கு வந்து அந்த நாளுக்காக அவன் அவ்வளோ வெயிட் பண்ணுறான். அவள் வந்து அவளோட அடையாளத்தை சொல்கிறான், என் முகத்தில் வந்து வலது பக்கம் ஒரு மச்சம் இருக்கும். அப்போ இவன் சொல்கிறான், நான் வழுக்கத்தலையாக இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் அவளுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வருது, நான் அழகாலாம் இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் கருப்பாக இருப்பேன், குட்டையாக இருப்பேன், அந்த மாதிரி அவளை பற்றி சொல்கிறான். இவனும் சொல்கிறான், நானும் அப்படியெல்லாம் அழகாக இருக்க மாட்டேன் அப்படின்னு. 2 பேருக்குமே அது ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவளுக்கு நேரில் பார்த்து என்னை பிடிக்காமல் போயிடுமோ, இவனுக்கு வந்து நேரில் பார்த்து என்னை பிடிக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் வந்து அங்கே பயங்கரமாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து அதுலேருந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சி, இல்லை நம்ம என்னன்னாலும் பார்க்குறோம் அப்படின்னு வியாழக்கிழமை 11 மணி அந்த மாதிரி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவள் போனதுக்கு பிறகும் அந்த மதிலை வந்து அவர் தடவிட்டே அங்கேயே நிற்கிறாரு. அந்த மதிலில் வந்து தொட்டு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குது இந்த ஹோல் கதையில். அவள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பா ரொம்ப நேரம்.
இவர் வராமல் இருப்பார். அவள் தூக்கி தூக்கி போட்டுட்ருப்பா குச்சியை, இவர் வெளியே எங்கேயோ இருப்பார். போயிட்டு திரும்பி வருவார். வந்து பார்க்கும்போது நாராயணி இருக்கிறது தெரியும். அப்போ அவள் சொல்லுவாள், எனக்கு வந்து எவ்வளோ நேரம் இந்த கம்பை பிடிச்சிட்டே நிற்கிறது, எனக்கு கையெல்லாம் வலிக்குது அப்படின்பா. அப்போ நான் வேணால் தடவி கொடுக்கவா அப்படின்னு கேட்பார் இவர். உடனே சரி கொடுங்க அப்படிங்கும்போது, நீ அந்த மதிலில் உன் கையை வை, நான் தடவி தரேன் அப்படின்னு. அவள் வந்து அந்த சுவரோட ஒரு பக்கம் கை வைப்பா, இவர் இந்த பக்கம் இருந்து அந்த கைகளை தடவி கொடுப்பார். அது வந்து ரொம்ப கவித்துவமாக இருக்கும். அந்த சீன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கவித்துவமாக, அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு காதல் வந்து உருவாயிருக்கும். அப்போது இவன் வந்து வியாழக்கிழமை மீட் பண்ணுறதுக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்தே தயாராக ஆரம்பிச்சிடுவான். முடியெல்லாம் வெட்டுறது, அதுக்காக துணியெல்லாம் எடுக்கிறது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எனக்கு எப்படியாவது வியாழக்கிழமை காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவான். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. எல்லாமே ஆகிடும், ரெடியாக இருக்கும். ஒரு ரோஜா பூவெல்லாம் எடுத்து வச்சுருவார். நேரில் பார்க்கும்போது நாராயணிக்கு ஒரு ரோஜா பூ கொடுக்கணும் அப்படின்னு அவளும் தயாராக இருப்பாள். அப்போது திடீர்னு அன்னைக்கு வந்து அந்த வியாழக்கிழமை காலையில் ஜெயிலர் வந்து ரொம்ப சந்தோஷமாக வருவார். வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு புது ட்ரெஸ் வந்து கொடுப்பாரு. அப்போ வந்து இல்லை இது எதுக்கு, நான் அப்புறமா போட்டுக்கிறேன்னும் போது இல்லை இப்போவே போடுங்கும்போது, அதே நேரத்தில் அங்கே பின்னாடி வந்து அந்த கம்பு வானத்தில் வந்து இறங்கும். நாராயணி அந்த பக்கம் மதிலுக்கு அந்த பக்கம் நிற்கிறா. அவள் ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறா. இவரால் ஜெயிலரை தாண்டி போய் அங்கே நின்று பேச முடியாது. இப்போ அவர் வந்து விடாமல் இந்த ட்ரெஸ்ஸை போடு முதல்ல அப்படின்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இப்போ வேறு வழி இல்லாமல் அவன் போய் அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரான். ரொம்ப சூப்பராக இருக்க, அழகாக இருக்கடா நீ அப்படின்னு அவனை வந்து அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீ இப்போ கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. அப்போ பின்னாடி அந்த குச்சி மேலே எழுந்து கீழே விழுகுது. இவருக்கு பதட்டமாகுது. என்னடா அது, என்ன சொன்னீங்க அப்படின்றாரு. நவ் யூ கேன் கோ, யூ ஆர் ஃப்ரீ அப்படிங்கும்போது இவனுக்கு புரியல. என்னையா சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு விடுதலை கிடச்சிருச்சு, நீ இனிமேல் இங்கே இருக்க தேவையில்ல, போய் கிளம்பலாம் அப்படின்ட்டு. அவனால் தாங்கிக்க முடியல அதை. என்ன சொல்கிறீங்க, எனக்கு விடுதலைலாம் வேண்டான்றான். நான் சொல்கிறேன், ஒய் ஷுட் ஐ பி ஃப்ரீ, யாருக்கு வேணும் இந்த விடுதலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கக்கூடாது, ஆர்டர் வந்துருச்சு, உடனே நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்து உடனே வெளியே அனுப்பி கதவை பூட்டிடுறாரு. அவனால் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் பார்க்குறான், அங்கேருந்து அந்த குச்சி இப்போ விழுகலை, மேலே வரல. அவனுக்கு வந்து கண்ணீர் பெருகுது. ஒரு ரோஜாவை மட்டும் எடுத்துக்கிறான். அங்கேருந்து எடுத்துகிட்டு அவன் வெளியே வரான். அதோட அந்த கதை முடியுது. அது வந்து அதோட முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் அவன் வெளியே போனதுக்கப்புறம் அந்த மதில் சுவர் மேலே விடாமல் அந்த குச்சி எழுந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு வலிமிகுந்த ஒரு முடிவாக இருந்துச்சு அது. அதை வந்து அந்த ட்ராஜடி இருக்குல்ல, காதலோட ட்ராஜடி, அது வந்து நம்மளை அதுலேருந்து வெளிவரதுக்கே பல நாட்கள் ஆகும். எனக்கு வந்து அது சில இரவுகள் நான் தூங்காமல் இருந்திருக்கேன். அந்த முடிவு இருக்குல்ல, நாராயணியோட அந்த தவிப்பு, இவனோட தவிப்பு, மறுபடியும் நாராயணியை அவன் பார்க்கவே முடியாது. அவள் 17 வருஷம் அந்த ஜெயிலில் தான் இருக்க போகிறா அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உலகத்தரமான ஒரு கதையாக அந்த இடத்துல அது மாறிடும். நிச்சயமாக எல்லாருமே இந்த கதையை ஒரு முறையாவது படித்து பார்க்கணும். உங்களுக்கு வந்து காதல் ரொம்ப பிடிக்கும்னா, காதலர்கள் ரொம்ப பிடிக்கும்னா, காதல் பற்றின கதைகள் பிடிக்கும்னா நிச்சயமாக எல்லோரும் இந்த கதையை ஒரு வாட்டியாவது படித்து பார்க்கணும். அது பஷீரை வந்து கேரளாவில் வந்து அப்படி கொண்டாடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு புரியும்.
இது ரொம்ப சின்ன நாவல், ஒரு ஒரு 80 பக்கம் இருக்கும் அதிகபட்சம், அவ்வளோதான். ஒரு குட்டி நாவல், இது ஒரு குறுநாவல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொடுக்குற தாக்கம் இருக்குல்ல, பல ஆண்டுகளுக்கு இருக்கும், உங்களுக்கு பல மாதங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தவிப்பு, அந்த கண்ணீர், அந்த எழுச்சி, அந்த காதல், அதோட ஏக்கம் அப்படின்னு எல்லாமே அவ்வளோ பிரமாதமான ஒரு உணர்வு நமக்கு கொடுக்குறதா இருக்கும். நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் இதை படிங்க. யூடியூப்பில் படமாகவும் இருக்குது, இதை வந்து திரைப்படமாகவும் எடுத்திருக்காங்க. அது வந்து மம்முட்டி வந்து அந்த பஷீரோட கேரக்டர் நடிச்சிருப்பார். நாராயணி கேரக்டரில் நடித்த அந்த அவங்கள வந்து காட்டக்கூட மாட்டாங்க அந்த இதில். ஆனால் நமக்கு வந்து அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கடைசி ஷாட் வந்து அப்படி ஒரு கவித்துவமான ஒரு ஷாட் இருக்கும் அந்த கதையில். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யூடியூப்பில் இருக்க அந்த படம் தேடி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிக்கும். மறுபடியும் நாளைக்கு வேறு ஒரு கெஸ்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஒரு நாளைக்கு சண்டே ஸ்பெஷல். நாளைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.